இவங்களோட எந்த அளவுக்கு அனுசரிச்சு போக முடியுமோ அத்தனைக்கும் போயிட்டாரு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான். சர்வ சமயத்தவரையும் ஈர்க்கும் தர்கா வழிபாடு, காவி தலைப்பாகை, சர்வ சமய தெய்வங்களை பற்றிய பக்தி பாடல்கள், பாரத மாதாவை போற்றிய தேசபக்தி, அதைவிட மேல் அதிகமாக தான் சார்ந்த மதம் ஒன்று கருத்தியல் ரீதியாக காட்சிகள் வழியாக வசனங்கள் வழியாக தவறாக சித்தரிக்கப்பட்டதை எல்லாம் கருத்துல எடுத்துக்காம தொழில் தர்மங்கிற அடிப்படையில கடந்த 32 ஆண்டுகளாக முஸ்லிம் வெறுப்பு பிரச்சார திரைப்படங்களுக்கு மொழிபேதம் பாராமல் இசையமைச்சு கொடுத்து எல்லா விதமாகவும் ஒத்து போனவரை கூட இன்னைக்கு தனக்கான வாய்ப்புகள் தட்டி போனதை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதும் கன்வெர்டட் அப்துல்னு சொல்லிட்டாங்க. ரஹ்மான் கருவாப்சி எனும் தாய் மதம் திரும்பணும்னு இணையதளம் முழுக்க அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய மனைவி அவரை பிரிஞ்சு வாழ்றதையும் அவருடைய தமிழ் பற்று அவரை காப்பாத்தலன்னு விமர்சிக்கிறாங்க. ஹெச் ராஜா தன்னுடைய ஆரிய பாசத்தை வெளிப்படுத்தினது போல ரஹ்மானும் தன்னுடைய சுயத்தை இழந்துதான் இவங்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டிய கட்டாயத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு கொடுங்கால அரசியல். அவர்களுக்கு கீழாக நாம் அடங்கி அமரும் வரையில் நம்ம என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் இதுதான் கதி. சுயமரியாதையை தொலைத்து பிற மரியாதையை வாங்குவதும் நடைபெணமாய் அலைவதும் ஒன்று.